ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிந்தையை குறித்து தொடர்ந்து பார்க்குறோம். ஆதியாகமம் 47வது அதிகாரம் 15வது வசனம். எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பினிடத்தில் வந்து, எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணமும் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள். இது அந்த எகிப்தில் பஞ்சம் கொடிதாய்க்கொண்டே போகுது. அப்போது அந்த தேசத்துக்கு வந்த நபர்களும் சரி, அந்த தேசத்தில் இருக்கிறவர்களும் சரி என்ன செய்கிறாங்க, நாங்கள் கொண்டு வந்த பணம் எல்லாமே காலியாக போச்சே, நாங்கள் இனி சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம்? ஏன்னா இத்தனை நாள் பணம் கொடுத்து அந்த தானியங்களெல்லாம் வாங்கி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கையில் இருக்கிற பணம் ஃபுல்லாகவே காலியாக போச்சு. அப்போது கேட்குறாங்க யோசேப்புக்கிட்ட, நாங்கள் என்ன சாகணுமா அப்படிங்கும்போது யோசேப்பு சொல்கிறாரு, நீங்கள் ஏன் சாகணும்? நீங்கள் 20வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடு மாடுகளெல்லாம் நீங்கள் கொடுங்க. 16வது வசனம், உங்களிடத்தில் பணம் இல்லாமல் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அதுக்கு பதிலாக தரேன் அப்படிங்கிறார். அப்போது ஆடு மாடு கழுதை குதிரை அப்படின்னு எல்லாவற்றையும் கொடுத்து அவங்க தானியம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது அதுவும் செலவழிஞ்சு போயிடுது. அதற்கப்புறம் என்ன செய்யுது, அவங்கக்கிட்ட இருக்கிறது என்னென்னா அவங்களுடைய நிலங்கள் இருக்குது. அப்போது யோசேப்பு சொல்கிறார், அப்போ உங்கள் நிலங்களை கொடுங்க. 20வது வசனத்தில் உங்கள் நிலங்களை கொடுத்து நீங்கள் தானியம் வாங்கிக்கோங்கிறாரு. ஒரு கட்டத்தில் நிலங்களும் இல்லாமல் போகுது. அதுக்கப்புறம் யோசேப்பு என்ன செய்கிறாரு, அவங்கள ஷஃபிள் பண்ணுறாரு. எகிப்து தேசத்திற்குள்ளேயே அவங்கள ஷஃபிள் பண்ணி வேறு வேறு இடத்திற்கு போக வைத்து அதுக்கப்புறமாக ஒரு காரியத்தை பண்ணுறாரு. அப்போது இந்த எகிப்தியர்கள் இந்த 3 செட் ஆஃப் ப்ராசஸில் கடந்து போகிறாங்க பாருங்கள். பணம் இல்லை, கொடுத்து சாப்பிட ஆடு மாடுகளோ எதுவுமே இல்லை, அதுக்கப்புறம் நிலந்தான் இருந்துச்சு, நிலத்தையும் கொடுத்தாச்சு. இந்த 3 ப்ராசஸுக்கு அப்புறமாக தானியத்திற்காக எகிப்தியர்கள் என்ன ஆக்கப்படுறாங்கன்னா, சொந்த தேசத்திலேயே அவங்க வெளியே சொல்லிக்கொள்ளாத ஒரு அடிமைகளாக மாறுறாங்க. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து நீ இன்னொரு இடத்துக்கு போ அப்படின்னு யோசேப்பு சொல்லி அவங்கள சொந்த தேசத்துக்குள்ளேயே அவர் ஷஃபிள் பண்ணுறாரு. இப்போ 23, 24 பாருங்கன்னா, யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன். அப்போது உங்களையும் உங்கள் நிலங்களையும் 2 பேரையுமே யோசேப்பு வாங்கி கொண்டு அவங்கள ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுகிறார். அப்போது மொத்தமாக தங்களையும் சேர்த்து அந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் அந்த தானியத்திற்காக விற்று போட்டாங்க. அப்போது இதுக்கப்புறமாக யோசேப்பு என்ன செய்கிறார்னா, 23வது, இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம், இதை நிலத்தில் விதையுங்கள், விளைவில் 5ல் ஒரு பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும், மற்ற 4 பங்கு வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாய் இருக்கட்டும் என்றான். இது ஏன் இந்த காரியத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி இதை வாசிக்கிறேன் அப்படின்னா, இந்த காரியத்தில் தான் கர்த்தர் எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தார். இப்போது யோசேப்பு என்ன செய்கிறாரு, இதுக்கு முன்பாகவும் தானியம் கொடுத்தாரு, இப்போவும் தானியம் கொடுக்குறாரு. ஆனால் இப்போ தானியம் கொடுக்கும்போது ஒரு காரியத்தை யோசேப்பு சொல்கிறாரு, இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம், இதை நிலத்தில் விதையுங்கள். அப்போது இதுவரைக்கும் கொடுத்தது விதை தானியம் இல்லையா? நீங்கள் பாட்டி தாத்தா காலத்தில் வயல்லாம் வச்சுருக்கிறவங்கள பார்த்தோன்னா அவங்க நெல்லோ எந்த தானியம் அறுத்தாலும் ஒரு மூடைய விதை தானியத்திற்குன்னு எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சுட்டு மித்ததை தான் சாப்பாட்டுக்காகவோ இல்லை வியாபாரத்துக்காகவோ அதை பயன்படுத்துவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பஞ்சம் கொடிதாய் போக போக பஞ்சம் தங்களுடைய கரங்களை பிடிக்க அந்த நிலங்கள் வைத்திருக்கிற எல்லாரும் செய்த முதல் காரியம் என்னென்னா, அந்த விதை தானியத்தையும் சேர்த்து அவங்க ஆகாரமாக புசிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது, வருஷம் போய்கிட்டே இருக்குது, அவங்களுக்கு சாப்பிட ஆகாரம் இல்லை. அதனால் ஒவ்வொரு காரியத்தையாக விற்று சாப்பிட்றாங்க. அப்போ ஒரு காலத்தில் யோசேப்பு என்ன செய்கிறாரு, திரும்பவும் அந்த விதை தானியத்தை அந்த ஜனங்கள் கையில் கொடுக்குறார்.
இதை வாசிக்கும்போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனைகளில், நம்மளுடைய போராட்டங்களில் எது நம்மளுக்கு விளைச்சலை, எது நம்மளுக்கு இறுதி வரைக்கும் பலனை கொடுக்குமோ அதை தான் முதல்ல இழந்து போவோம். அதுதான் இந்த ஜெப வாழ்க்கை, அதுதான் இந்த வேத வாசிப்பு, அதுதான் ஆலயத்துக்கு போகிற காரியம், முழு இருதயத்தோடு துதிக்கிற காரியம். அதை நம்ம இழந்தே போயிடுவோம். இந்த ஜனங்கள் எப்படி இழந்து போகிறாங்களோ அதை நம்ம இழந்து போயிடுவோம். அதை இழந்துட்டோன்னு வைங்களேன், அதற்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொன்றையாக கொடுக்கணும். நம்மளுடைய நிம்மதி, நம்மளுடைய தூக்கம், நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய எல்லா ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றாக இந்த பிரச்சனையினால் ஆட்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போது நம்ம முதல்ல அந்த விதை தானியத்தை, அதாவது இனி நம்ம வாழ்க்கை முழுவதும் நமக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய அந்த விதை தானியத்தை மட்டும் அந்த ஜனங்கள் கொடுக்காமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய நிலத்தில் அதை அப்போவுமே அவங்க விளைய செய்ய, அதாவது விதைக்க முடிந்திருக்கும். ஏன் பஞ்சம்? அவங்க யாருக்கிட்டேயுமே விதை தானியம் இல்லை, எல்லாத்தையுமே பஞ்சத்தோட ஆரம்பத்திலேயே எப்போ அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சதோ அப்போவுமே அந்த விதை தானியத்தை சாப்பிட்டுட்டாங்க. இப்போ மட்டும் பஞ்சம் தீர்ந்து போச்சா? இல்லை, இப்பவும் பஞ்சம் இருக்குது. இப்போ யோசேப்பு என்ன செய்கிறாரு? பஞ்சம் 5வது வருஷம் போய்கிட்டு இருக்கு. இப்போ யோசேப்பு என்ன செய்கிறாரு? விதை தானியத்தை கொடுக்குறாரு, நீங்கள் விதைங்க அப்படிங்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, விளைவில் 5ல் 1 பங்கை பார்வோனுக்கு கொடுத்துருங்க, உங்களுக்கு கொடுக்குறதுல 1 பங்கை பார்வோனுக்கு கொடுத்துருங்க. அப்புறம் மற்ற 4 பங்கில் அவர் முதல்ல சொல்கிறது என்ன அப்படின்னா, வயலுக்கு விதையாகவும், ஃபஸ்ட்டு வயலுக்கு எடுத்து வச்சுருங்க, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாக இருக்கட்டும். அப்போ இனி இந்த விதை தானியத்தை கொண்டு நீங்கள் விளைய செய்கிறதுனால என்ன பண்ண மாட்டீங்க, திரும்பவும் உங்களுடைய இதை விற்று சாப்பிடுகிற நிலைமைக்கு நீங்கள் போக மாட்டீங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தேவையான ஆசீர்வாதம் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குற இந்த விதை தானியத்தை நீங்கள் விதைக்கிறதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு யோசேப்பு சொல்லுகிறார். நம்மளுக்கு போராட்டத்தப்போ நமக்கு துதியோடைய, ஜெபத்தோடைய, வேத வாசிப்போடைய அருமை தெரியாது. அதாவது யாருக்குமே தெரியாதுன்னு நான் விசுவசிக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். மேபி பலன் கொண்டு ஒரு காலகட்டத்தில் வேர் பற்றினவங்க அந்த காரியத்தில் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் விசுவசிக்கிறேன். ஆனால் எப்போ பஞ்ச காலமோ, எப்போ போராட்டமோ, நம்ம முதல்ல விற்று போடுகிற காரியம், முதல்ல காலி பண்ணுகிற காரியம் என்னென்னா கர்த்தரை துதிக்கிறது. நம்ம வாயிலிருந்து புலம்பல் வரும், நம்ம வாயிலிருந்து முறுமுறுப்பு வரும், நம்ம வாயில் இதே ஜெபக்குறிப்பு வரும். ஆனால் நம்ம கர்த்தரை துதிக்க, அவருக்கு நன்றி செலுத்த கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கடைசியில் இல்லாமல் போகிற ஒரு காலகட்டம் வரும். இந்த தேவைக்காக நம்ம ஆலயத்திற்கு போய் ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்போம். அந்த தேவை நெருக்க நெருக்க ஆலயத்துக்கு போய் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்துக்கு போகிறத நிறுத்தியிருப்போம். இல்லை, ஆலயத்தில் நம்ம முழு இருதயத்தோடு அந்த ஆலயத்தில் பங்கு கொள்கிறத விட்டுருப்போம். இப்படி நம்மளுடைய போராட்டம் நம்மளை என்ன செய்யுதுன்னா, நம்மளுக்குள்ள தேவன் விதைத்த, தேவன் கொடுத்த விதைகளை நம்மளை விட்டு தூரப்படுத்திடுது. அதாவது அந்த வசனமாகிய விதை, எத்தனையோ வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம போராட்டத்தப்போ எந்த வசனம் நம்மளுக்கு காதில் கேட்டாலும் அது ஒரு நிமிஷமோ இல்லை ஒரு நாளைக்கும் நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கும். மறுபடியும் நம்மளுக்குள்ள அந்த சோர்வு, மறுபடியும் நம்மளுக்குள்ள அந்த பலவீனம் வந்திருக்கும். இது நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உணர்ந்திருக்கேன். அந்த போராட்டத்தப்போ ஜெபிக்கும்போது கர்த்தர் கொடுக்குற வார்த்தை ரொம்ப பலனாக இருக்கும். அந்த ஒரு 2 மணி நேரம் கூட சில நேரம் தாக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலைலாம் லைஃப்பில் வந்திருக்கு. அப்போது இந்த விதை தானியத்தை மட்டும் நம்ம லைஃப்பில் விற்றுட்டோம், அதை ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்து நம்மளுக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளை விட்டு போயிடும். இதை நம்ம ரொம்ப க்ளீனாக நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த துதியினால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது? நான் வாங்கின கடன் தீரப்போதா, இல்லை என் பிள்ளைகள் படிக்க போகிறாங்களா, இல்லை என் வீட்டில் தான் ஒரு மாற்றம் வரப்போதா அப்படின்னு அந்த ஒவ்வொரு போராட்டத்தோடைய அந்த நெருக்கத்தை பொறுத்து நம்ம இருதயம் ரொம்ப கடினப்பட்டுரும். அப்போ இந்த ஜனங்களும் என்ன செய்தாங்க, பஞ்சம் இவ்வளோ கொடிதாக இருக்குது, இதில் நான் விதைச்சி
நான் எப்படி வந்து அறுவடை செய்வேன்ட்டு அவங்க வைத்திருக்கிற விதை தானியத்தையும் சேர்த்து என்ன செஞ்சிட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க. இப்போ எப்போ விதை தானியம் இல்லை, அடுத்தாப்புல நம்மளுடைய ஆகாரத்திற்கு வழி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியுதோ, அப்போ ஆடு மாடு அப்புறம் நிலம் தங்களையே விற்று போடக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த ஜனங்கள் போகிறாங்க. அப்போ திரும்பவும் அந்த பஞ்ச காலத்தோடைய முடிவு அப்போ யோசேப்பு என்ன செய்கிறாரு, திரும்பவும் விதை தானியத்தை கொடுக்குறாரு. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் திரும்பவும் எப்போ அந்த துதியை கொடுக்குறாரோ, எப்போ திரும்பவும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நன்றி செலுத்துகிற அந்த விதையை திரும்பவும் நம்ம மனசில் பெற்றுக்கொள்கிறோமோ, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எதையும் விற்று போடாமல் நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக மாறும்படியாக அந்த விதை தானியம் நம்ம லைஃப்பில் வந்து பலனை கொடுக்குது. அப்போது எல்லாவற்றுக்கும் பேஸான இந்த துதியை, இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை மட்டும் எதுக்காகவும் விட்டுறாதீங்க. உங்கள் லைஃப்பில், என் லைஃப்பில் நம்ம முதல்ல காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிற அந்த காரியத்திலிருந்து மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துட்டோன்னா லைஃப்பில் வேறு எந்த பிளெஸ்ஸிங்கையுமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். நம்ம சிந்தையை இந்த காரியத்தில் காத்துக்கொள்வோம். காட் பிளஸ் யூ.